ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Eway பற்றின ஒரு சின்ன டவுட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, Eway ஃபில் பண்ண பிறகு அதில் எதுவும் நம்ம தப்பாக ஃபில் பண்ணியிருந்தோன்னா அந்த சப்மிட் பண்ண பிறகு எதுவும் மாடிஃபை பண்ண முடியுமா? அப்படி மாடிஃபை பண்ணனா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம Eway வந்து ஒன்ஸ் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அது ஜஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக தான் பண்ணணும். இதில் வந்து பார்ட் பி அப்லோட் பண்ணுறது, மல்டி வெஹிக்கல் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மேஜர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நீங்கள் Eway ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி போய் கேன்சல் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசரில் eway.gst.gov.in சொல்லி அந்த வெப்சைட் போய் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதும் எப்பயும் போல் இந்த Eway போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷனுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் Eway அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே லாஸ்ட்டாக உங்களுக்கு கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் Eway மேலே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த எந்த Eway கேன்சல் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கோன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு ரீசன் கொடுக்க சொல்லும், எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்கன்னு. டூப்ளிகேட்டா இல்லை டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கா எதுனாலும் கேட்கும். நீங்கள் அதர்ஸ் கொடுத்துட்டு அந்த ரீசனை வந்து அந்த ரிமார்க்ஸில் கொடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்னால தான் கேன்சல் பண்ணுறேன், அதனால் அதை கொடுத்துட்டு பாக்ஸ் கவுண்ட்ஸ் ராங்லி மென்ஷன்ட் ஆகுது என்டர்ட்னு சொல்லி நான் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கேன்சல்னு கீழே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு Eway கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அந்த Eway நம்பரை போயிட்டு அதே போல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் போய் கோ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Eway வந்து இன்ஆக்டிவ்னு வரணும். இன்ஆக்டிவ்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த Eway கேன்சல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் புதுசாக வந்து அந்த Eway வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.